நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆக்டிவா 6G. இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா யூசிஎம் வந்து போயிடுச்சு. இந்த யூசிஎம்மில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டிக்கு வந்து கரண்ட் வரும், செல்ஃப்லாம் எடுக்கும், ஃபியூல் பம்புக்கு வர அந்த மோட்டருக்கு வந்து லைன் வராது. அதான் இந்த வண்டியில் கம்ப்ளைண்ட்டு. இப்போ வண்டியோட லைன் வந்து கழட்டி விட்டாச்சு. இப்போ நம்ம வந்து செப்பரேட்டாக ஒரு லைன் வந்து போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா பல்சர் ஃபியூல் பம்பில் வர அந்த 3 பேஸ் லைன், அந்த டயோடு இப்போ 3 பேஸ் சிங்கிள் பேஸ் மாற்றி இதில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ 3 பேஸும் இதில் வந்து ஓடிட்டுருக்கு. இப்போ இதுக்கு வந்து லைன் எதுலேருந்து எடுத்துருக்கோம்னு பார்த்திங்கன்னா 12 வோல்ட் பேட்டரியிலேருந்து நம்ம எடுத்திருக்கோம். இப்போ டேரெக்டாக நம்ம கீ ஆன் பண்ணும்போது டேரெக்டாக மோட்ரு ஓடிக்கிட்டே இருக்கும். அது மட்டும்தான் இதில் வந்து ஒரு மைனஸு. மற்றபடி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை, வண்டி ஸ்டார்ட் ஆகும். இப்போ இது போல் யூசிஎம் போயிடுச்சு அப்படின்னா கஸ்டமருக்கு நமக்கு வந்து செலவு குறைக்கணும் அப்படின்னா தெரிஞ்சவங்க அப்படின்னா கண்டிப்பாக இதே போல் நம்ம ஒரு டெஸ்டிங்க்கு கூட நம்ம 3 பேஸ் லைன் மோட்டரை நம்ம செக் பண்ணுறதுக்கு எளிய முறையில் இது போல் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு தகவல் தான் இது. இப்போ இந்த வண்டியில் வந்து ஸ்டார்ட் பண்ணி ரேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ரேஸ் பண்ணோம், வண்டியை சாவி ஆஃப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம். பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வண்டி ரேஸ் பண்ணுங்க. ரிட்டர்ன் சார்ஜ் எவ்வளோ ஆச்சு? ரிட்டர்ன் சார்ஜும் கரெக்டாக இருக்குது. இப்போ இதில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை. ஆனால் யூசிஎம் மட்டும் இதில் மாற்றணும். நன்றி, வணக்கம்.